ஹாய் ஆல், வெல்கம் டு பிஸி மாம் சேனல். ஸோ எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளோட கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரௌனி தான் வந்து பார்க்க போகிறோம் கிளாஸ் 1ல். ஸோ டேரெக்டாக நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பட்டர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 100 கிராம்ஸ் வந்து சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட நம்ம வந்து டார்க் சாக்லேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். டார்க் சாக்லேட்ஸ் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கொக்கோ பவுடர், டார்க்கான கொக்கோ பவுடராக யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து 20 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பவுடர் சுகர். ஸோ சுகர் வந்து பவுடர் சுகராக தான் யூஸ் பண்ணணும். நார்மல் சுகர் எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க 160 கிராம்ஸு. அதுக்கடுத்து மைதா வந்து 110 கிராம். ஸோ அடுத்ததாக எக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போவே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, முன்னவே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் வச்சு மெல்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எய்தர் கிளாஸ் பவுல் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 150 கிராம் டார்க் சாக்லேட்டோட 100 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவர் மெல்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாது. எப்போவுமே சாக்லேட்டை வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணணும். டேரெக்டாக கொண்டு போய் அடுப்பில் டேரெக்டாக வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை லைட்டாக வந்து இப்போது பட்டரை வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடலாம். அப்பப்போ ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பித்தோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த கீழே வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த ஹீட்லையே வந்து இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண வச்சா போதும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அது மெல்ட் ஆகிற வரையும் இதை கொதிக்க வச்சுட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ண விடலாம். ஸோ ப்ரௌனியில் வந்து இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நான் சொன்ன அதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டேரெக்டாக ஹீட் பண்ணி பண்ணிடாதீங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கிளாஸி ஃபினிஷிங் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சைடில் இதை வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணலாம். ஸோ அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வந்து போத் ராட்ஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 175 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணுங்கள். டைமரை வந்து 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் குக்கரில் வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடியில் மணலோ இல்லை உப்போ போட்டு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜிலேயே வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது அது ப்ரீஹீட் ஆகணும். இப்போ நான் 2 எக்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறேன். நார்மல் விஸ்கர் இருந்தால் நார்மல் விஸ்கிங்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் ஹேண்ட் பீட்டர் இருக்கு இல்லையா, அதிலே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேக்கிங் வந்து நீங்கள் பழக போகிறீங்க, ப்ரொஃபஷ்னலாக செய்ய போகிறீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும் இல்லையா, இன்கேஸ் நான் முடிஞ்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஏதாவது சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வாங்கிக்கலாம். 400 450லேருந்தே வந்து ஹேண்ட் பிளெண்டர்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது சில ஆப்ஸில் வந்து. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பேக்கிங் ப்ராடக்ட் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம்னாலே அதுதான் மஸ்ட்டு. ஸோ எக் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 150 கிராம்ஸ் ஆஃப் பவுடர் சுகரை வந்து இதோட நான் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதிலே வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸை வந்து இந்த எக் பீட் பண்ணுறப்பே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல் வந்து ப்ரௌனியில் வந்து தெரியாது. நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இனிமேல் வந்து நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டரோ ஹேண்ட் பிளெண்டரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ டேரெக்டாக வந்து ஜஸ்ட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நான் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 20 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவர் மிக்சிங் எப்போவுமே வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரௌனியில் வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோல்டாகவோ இல்லை இந்த சாக்லேட்டுமே வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கிற நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அது வந்து ஓரளவு டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆனதுக்கப்புறமாவே இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டாகவோ ரொம்ப கோல்டாகவோ எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது.
ஸோ இப்போ இதில் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம மைதா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பட்டர் வந்து சால்டட் பட்டர் அப்படின்றனால தனியாக வந்து நான் சால்ட் ஆட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். டோட்டலாக மைதா வந்து நம்ம 110 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் எப்போவுமே ஃபோல்டிங் மெத்தட்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌனியோட பேட்டரை வந்து நம்ம ஒன்ஸ் மைதா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாகும். பட் அந்த சாக்லேட் வந்து நல்லா அந்த மைதாவோட மிக்ஸ் ஆக ஆக நல்லா ஒரு இலக்கம் கொடுக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ அதனால் கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது திக்காக இருந்தது. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம டின்னில் வந்து போர் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன டின்னில் தான் போர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை போர் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் எப்போவுமே மஸ்ட்டு. பட்டர் பேப்பர் இல்லாமல் ப்ரௌனி பேட்டரை வந்து டேரெக்டாக வந்து டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். ஏன்னா இதில் சாக்லேட் வந்து அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ஒட்டும். ஸோ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் இப்போ மேலே பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு போயிடும். ஸோ அதனால் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிளிங் மாதிரி ஒரு லேயர் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சர். ஓகேங்களா? ப்ரௌனி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ்ன்னு சொல்லுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த லேயர் வந்து ஃபஜ்ஜியாக இருக்கும். ஒரு மாதிரி சூயியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இந்த ப்ரௌனி வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ். அண்ட் மேலே அந்த டாப் லேயர் வந்து இந்த மாதிரி கிளிங்காக வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுவரை நம்ம பேக் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக் ஆகிருச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா டூத்பிக் மட்டும் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சாக்லேட் வந்து நமக்கு அந்த டூத்பிக்கில் இருக்கவே கூடாது. நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் அந்த சாக்லேட்டோட இது வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஸோ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனியை பொறுத்தவரை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்லைசஸ் போடுறேன், வீடியோஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் யூஸ்வலி வந்து ப்ரௌனியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரீ பேக்கிங் செஷன் இந்த மாதிரி தான் டீட்டெயில்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவும் ரெடி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சோப் மேக்கிங் செஷனும் நெக்ஸ்ட் செஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம்.